கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது: அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இவ்விதமாக கூறுகிறார்: ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆம் என் அன்பு தேவ ஜனமே, உங்களை விசாரிக்கிறவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை. அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். சங்கீதம் 121ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம் பிரியமானவர்களே, யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது: உங்களை விசாரிக்கிறவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதோடு கூட உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவிலே நீங்கள் கடந்து சென்றாலும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இயேசுவின் இடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து விதமாக கூறுகிறது: 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய பாரத்தை இயேசுவின் அண்டையில் இறக்கி வைத்தார். உடனே அவருடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒருவேளை தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்னது போல அவருடைய அன்பை அறிவிக்க உங்களுக்கு வாஞ்சை தாகம் இருந்தும், அவருடைய அன்பை அறிவிக்க சற்று உடல் பலவீனத்தின் நிமித்தமாக முடியாமல் சோர்ந்து போய் காணப்படலாம். குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக கவலையோடு தேவனுக்காக நான் ஓடணுமே என்று சொல்லி ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கலாம். உங்களை விசாரிக்கிற இயேசுவின் இடத்துல உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். அவருக்காக ஓட, அவருடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்க கர்த்தர் உங்களுக்கு சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணி உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற அவர் வல்லவர். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தினால உம்மிடத்துல நாங்கள் வருகிறோம் அப்பா. நீர் எங்களை விசாரிக்கிறவர். ஆகவே எங்களுடைய கவலைகளை உம் பாதத்தில் வைக்கிறோம். இப்பொழுது இந்த ஜெபத்தை எந்தெந்த கவலையோடு, எந்தெந்த பாதையின் கண்ணீரின் பாதையின் நடுவில் உம்முடைய பாதத்தில் வைக்கிறார்களோ, உடைய ஜெபத்தை நீர் அங்கீகரித்து ஏற்று ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஒரு திருப்பு முனையின் நாளாக அமையும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.